டிராகன் டைரக்டர் அஸ்விந்த் மாரிமுத்து இயக்கத்தில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் நடித்து ரீசெண்டாக தியேட்டரில் வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு தமிழ் திரைப்படம். உலகளவில் 110 கோடிக்கும் மேலே வசூல் வந்து ஒரு மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்டு இந்த திரைப்படம் பண்ணியிருக்கேன். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பிரதீப்புக்கு ஹீரோவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது இரண்டாவது படம் தான். ஃபஸ்ட்டு படமும் 100 கோடி ரூபாய் வந்துருச்சு, செகண்ட் படமும் 100 கோடி ரூபாய் வந்துருச்சு. இன்னமும் இந்த படம் தியேட்டர் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. லைஃப் டைமில் 150 கோடி வசூல் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ டைரக்ஷனாக ஒரு படம், ஆக்டராக 2 படம், 3மே பயங்கரமாக நீட்டு. அப்போ அதுக்கடுத்து வரக்கூடிய எல்ஐகே அது மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா டேரக்டரை வச்சு அந்த படத்தை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த டிராகன் திரைப்படம் எப்போ டிஜிட்டலாக ஓடிடியில் வெளிவரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு. இந்த படத்தோடைய ஓடிடி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தேட்டரில் வந்துட்டு ஒரு 4 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ணுற மாதிரி வாங்கியிருக்காங்க. நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு பிக்கெஸ்ட் சம்பவம் ஆஃப் டிராகன் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது நடந்துருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இருந்தாலும் நம்ம எப்பயுமே ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துல எப்போ ப்ரோ வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காகனா மேபி அங்கே வரும்போது அன்சென்சாரில் வரலாம், வராமலையும் போகலாம். அது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனால் இருந்தாலும் அங்கே எப்போ வரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா நோ வாட்டர் மார்க் அந்த மாதிரி விஷயம் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு இன்று இல்லை நாளை மறுநாள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இன்று போய் நாளை வா அப்படின்ற மாதிரி டிராகன் பிக்கஸ்ட் சம்பவம் ஆஃப் அந்த இடத்துல உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்க்கல, உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஐடியா இருந்தால் ஸோ பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் தேட்டரில் வந்துட்டு 4 வாரம் கழிச்சு ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அதில் குறிப்பாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா லாங்குவேஜ்லையுமே இப்போதைக்கு இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்களாமா. ஸோ டெஃபினட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்ததுக்கு அப்புறமா இன்னும் நிறைய பேர் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ரீச் கிடைக்கும். இன்னமும் சூப்பராக இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு ரிப்போர்ட்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அதுக்குன்னு இப்போ இந்த படம் நல்லா ஓடலாம் நான் சொல்லலை. இன்னமும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.